அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் முக்கியமான அறிவிப்புகளும் மேலும் ரேஷன் அட்டை வைத்துள்ளவர்களுக்கும் மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதை பத்தி முதல்ல பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் துவரம் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. மேலும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படும். இந்த நிலையில் வரும் தீபாவளி பண்டிகைக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தமிழக அரசு வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி ரேஷன் அட்டைக்கு ரூபாய் 5000 வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாகவும் மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகை அதிகரிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை தீபாவளி பண்டிகையின் போது முதலமைச்சர் அறிவிப்பார் என தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த அறிவிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு 45 நாட்களில் பதிலளிக்கப்படும் என்று கூறப்பட்டது. இதில் யார் யாருக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிய வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி பார்த்தால் ஜூலை 15, 2025 அன்று உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதிலிருந்து 45 நாட்கள் முடிவடைந்துள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் மீது பரிசீலனை செய்யப்பட்டு யார் யாருக்கு வழங்குவது என இன்று அல்லது நாளை முதல் அறிவிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.